வணக்கம் செல்லங்களா, நான் உங்க பத்மாதா பேசுறேன். நாம் இன்றைக்கு சந்திரயான் 2 விண்கலம் பற்றி பார்க்க போகிறோம். முதலில் நாம் சந்திரயான் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக சந்திரயான் என்ற திட்டங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்டன. 2003ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சந்திரயான் திட்டத்தை அன்றைய பிரதமரான வாஜ்பாய் அறிவித்தார். முதலில் சந்திரயான் 1 ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முக்கிய நோக்கங்கள் நிலவின் தோற்றம் மற்றும் பரிணாமம் குறித்த புரிதலில் நிறைய தெரிந்து கொள்ளவும், நிலவு பரப்பில் பல்வேறு தாதுக்கள் மற்றும் வேதி மூலகங்களின் பரவலை ஆய்வு செய்வதும், முழு நிலவு பரப்பையும் அதிக துல்லியத்துடன் 3D படம் எடுப்பதும். 5 வருடங்கள் பிறகு அக்டோபர் 22ஆம் நாள் 2008இல் இந்திய விண்வெளி மையத்தால் இஸ்ரோவினால் சந்திரயான் 1 விண்வெளிக்கு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. சந்திரயான் 1இன் அமைப்பு பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இஸ்ரோவின் துருவ செயற்கைக்கோள் PSLV, அடுத்து சுற்றி வரக்கூடிய அமைப்பான ஆர்பிட்டரும், நிலவில் இறங்கக்கூடிய அமைப்பான மூன் இம்பேக்ட் ப்ரோப் நிலவு மோதல் சலாகையும் சந்திரயான் 1இல் இருந்தது. இதன் செயல்பாடு பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் துருவ செயற்கைக்கோள் ஏவுவாகனமான PSLV சந்திரயான் 1 புவி சுற்றுப்பாதையில் செலுத்தும். பின்னர் விண்கலத்தின் அமைப்பின் துணை கொண்டு நிலவை சுற்றிய 100 கிலோமீட்டர் துருவ சுற்றுப்பாதையில் நிறுத்தப்படும். சந்திரயான் 1இல் இருந்து ஆர்பிட்டர் நிலவை சுற்ற ஆரம்பிக்கும். நிலவு மோதல் சலாகை வெளித்தள்ளப்பட்டு நிலவின் மீது மோதவிடப்பட்டது. சந்திரயான் 1இல் நாசா M3 நிலவு கனிமவியல் வரைவி மூன் மினராலஜி மேப்பர் நிலவு மோதல் ஆய்வின் மோதலை ஆய்வு செய்து அதில் நிலவின் பரப்பில் அதிக அளவிலான நீர் உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சந்திரயான் 1இல் 2 ஆண்டுகள் செயல்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் விண்ணில் செலுத்தப்பட்ட 312 நாட்களுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக சந்திரயானின் தரை கட்டுப்பாடு நிலையத்துடனான இணைப்பு துண்டித்தது. மைக்ரோ ஒளிக்கற்றை மூலம் நாசா விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் சந்திரயான் செயலிழந்த நிலையில் நிலவுக்கு மேலே 200 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி கொண்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. 10 மாதங்கள் செயல்பட்டாலும் சந்திரயான் 1 தனது திட்ட நோக்கத்தில் 95% வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக விஞ்ஞானிகள் அறிவித்தார்கள். ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2009ஆம் ஆண்டில் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்து 2008இல் செப்டம்பர் 18ஆம் நாள் சந்திரயான் 2 திட்டத்திற்கு அன்றைய பிரதமரான மன்மோகன் சிங் அங்கீகரித்தார். பின்னர் 10 ஆண்டுகளாக திட்டத்தை செயல்படுத்தி நம் விஞ்ஞானிகள் வரும் ஜூலை 22ஆம் தேதி சந்திரயான் 2ஐ அனுப்புகிறார்கள். பல பெருமைகள் கொண்டுள்ளது சந்திரயான் 2. உலகத்திலேயே முதல் இந்திய விண்கலம் நிலவின் தென் துருவ பகுதியை ஆய்வு செய்ய அனுப்பப்படுகிறது. இதுவரை எந்த விண்கலமும் கால் பதிக்காத இடத்தில் சந்திரயான் 2 ஏவப்படுகிறது. முதல் விண்வெளி திட்டம் நிலவின் தென் துருவ பகுதியில் மென்மையாக தரையிறங்கப் போகிறது. முதல் இந்திய விண்வெளி பயணம் சந்திரயான் 2 விண்கலம் முழுவதும் இந்திய தொழில்நுட்பத்துடன் செய்து நிலவுக்கு அனுப்பப்படுகிறது. முதல் இந்திய திட்டம் நம் இந்திய தொழில்நுட்பத்துடன் விண்கலம் நிலவில் இறங்கி ஆராய்ந்து பல தகவல்களை தரப்போகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்து 4வது நாடாக நாம் நிலவில் மென்மையாக தரையிறங்கப் போகிறோம். சந்திரயான் 2இன்
முக்கிய நோக்கங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நிலவின் தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்து பல தகவல்கள் நிலவின் தோற்றம் மற்றும் பரிணாமம் பற்றிய அறியலாம். நிலவின் நில அமைப்பை ஆராய்வதும் நீர் வளத்தை கணக்கிடுவதும் கனிம வளங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையை ஆராய்ச்சி செய்வதும் ஆகும். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் மேம்படுத்தப்பட்ட இந்த விண்கலம் GSLV Mark III மூலமாக விண்ணில் ஏவப்பட உள்ளது. சந்திரயான் 2இல் 3 முக்கிய பாகங்கள் உள்ளது. ஆர்பிட்டர், லேண்டர் என்னும் விக்ரம், ரோவர் என்னும் பிரக்யான். இதன் மொத்த எடை 3877 கிலோகிராம். இதில் 14 கருவிகள் அடங்கியுள்ளது. 13 இந்தியாவுதும் 1 நாசாவுதும் ஆகும். 8 கருவிகள் ஆர்பிட்டரிலும் 4 கருவிகள் லேண்டர்லியும் 2 கருவிகள் ரோவரிலும் உள்ளது. சரி, வாங்க சந்திரயான் 2இன் செயல்பாடு பற்றி பார்க்கலாம். பூமியில் இருந்து 3.8 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நிலா. GSLV Mark III ராக்கெட் தான் சந்திரயான் 2ஐ நிலாவுக்கு கொண்டு செல்லும். அது எப்படி? முதலில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கிளம்பும் இந்த GSLV பூமியிலிருந்து வெளியேறி 15 நிமிடங்களில் சந்திரயான் கம்போசிட் பாடியை எர்த் பார்க்கிங் ஆர்பிட் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும். புவியை சுற்றி வந்து கொண்டிருக்கிற சந்திரயான் 2 தனது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மூலமாக பூமியை வட்டப்பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கும். ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்பது முன் தள்ளுதல். இதன் மூலமாக கூடுதல் விசையை கொடுத்து சுற்றுவட்ட பாதையிலிருந்து சிறிதளவு விலகும். வட்டப்பாதையும் கொஞ்சம் மாறும். இதுபோல் 5 முறை சந்திரயான் 2 தனது பாதையை மாற்றிக்கொண்டே இருக்கும். முழு நீள்வட்ட பாதையாக மாறும். இந்த பாதையில் பூமிக்கு அருகே இருக்கிற முனைக்கு சந்திரயான் 2 வரும்போது ஈர்ப்பு விசை காரணமாக அதிகமாக ஈர்க்கப்படும். பின்னர் அதே அளவு வேகமாக விடுவிக்கப்படும். இந்த நொடியில்தான் சந்திரயான் 2 மீண்டும் ஒரு முறை தன்னுடைய எரிபொருளை பயன்படுத்தி உந்தம் கொடுத்து சந்திரனை நோக்கி தன் பயணத்தை தொடங்கும். இப்படி 5 முறை பூமியை சுற்றி வந்து வேகத்தை அதிகரிப்பதற்கு எர்த் பர்ன் என்று பெயர். இங்கிருந்து நிலவுக்கு கிளம்புகிறதே அதன் பெயர் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன். இதற்கு 16 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நிலவை அதன் சுற்றுவட்ட பாதையில் எதிர்கொள்ளும் சந்திரயான் 2 தன் வேகத்தை குறைத்து நீள்வட்ட பாதையில் சுற்ற ஆரம்பிக்கும். இதன் மூலம் நிலவின் ஈர்ப்பு விசையால் சரியாக ஈர்க்கப்பட்டு துல்லியமாக அதன் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்துவிடும். இதற்கு லூனார் ஆர்பிட்டர் இன்ஜெக்ஷன் என்று பெயர். இதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆர்பிட்டர் தனியாக பிரிந்து இதே வட்டப்பாதையில் நிலவை 1 வருடத்திற்கு சுற்றி வந்து நமக்காக தகவல்களை சேகரிக்கும். ஆர்பிட்டரிலிருந்து பிரிந்த விக்ரம் 4 நாட்கள் சந்திரனை மெதுவாக சுற்றி வந்து வேகத்தை குறைத்து கொண்டே வரும். இறுதியில் ஆர்பிட்டர் சரியான இடத்தை தேர்வு செய்து நம் விஞ்ஞானிகளுக்கு தெரிவிக்கும். நம் விஞ்ஞானிகள் சரியான சமயம் பார்த்து நிலவில் விக்ரமை கால் பதிக்க வைப்பார்கள். 15 நிமிடம் தரையிறங்கும். விக்ரம் தரையிறங்கி 4 மணி நேரம் பிறகு பிரக்யான் வெளிவரும். 6 சக்கரங்கள் கொண்ட பிரக்யான் 1 நொடிக்கு 1 சென்டிமீட்டர் போகும். எரிபொருள் கொண்டு 500 மீட்டர் வரை பயணம் செய்யும். இதன் வேலை 14 நாட்கள் இருந்து நிலவை ஆராய்ந்து தகவல்களை விக்ரமிற்கு அனுப்பிவிடும்.
விக்ரம் நம் பூமியில் இருக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிவிடும். ஆர்பிட்டரும் தகவல்களை இந்தியாவிற்கு அனுப்பிவிடும். நிலவில் என்ன கனிமங்கள் உள்ளது என்பதை ஆர்பிட்டர் அனுப்பும். நிலவின் நீர் மற்றும் வேதிப்பொருட்களை பற்றிய குறிப்புகளை பிரக்யான் அனுப்பிவிடும். நாம் சந்திரயான் 2 செயல்பாடுகளை தெரிந்து கொண்டோம். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு கிட்டத்தட்ட 1000 கோடி வரை செலவானது. பல இந்திய நிறுவனங்கள் பங்கும் சந்திரயான் 2 உள்ளது. இவ்வளவு பெருமைகளை கொண்ட நம் சந்திரயான் 2 வரலாற்று சாதனையை அடையப் போகிறது. வரும் ஜூலை 22ஆம் தேதி பிற்பகல் 2:43 மணிக்கு சந்திரயான் 2 விண்ணில் பாயப்போகிறது. இதை நாம் நம் குடும்பத்தோடு எல்லோரும் ஃபேஸ்புக், ட்விட்டரிலும் யூடியூபிலும் டிடி நேஷனல் மற்றும் இஸ்ரோ இணையதளத்திலும் சந்திரயான் 2 விண்ணில் பாயும் நேரடி காட்சியை நாம் பார்க்கலாம். பல சவால்களை கொண்ட இந்த விண்வெளி பயணத்தில் நம் இந்திய நாடு வெற்றி பெற்று நிலாவை பற்றிய ஆராய்ச்சியில் ஒரு புதிய மைல்கல் அடையும். வருங்காலத்தில் நீங்களும் விஞ்ஞானி ஆகி பல விண்வெளி ஆராய்ச்சிகள் செய்து இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுங்கள். நன்றி செல்லங்களா. மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.